என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை பிரதோஷம் மற்றும் திருவோணத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உன்னை அம்மா மனமகிழ்ச்சியோடு சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்று என்னை கண்டது முதலே என் பிள்ளைக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதுதான் சத்தியமான உண்மை. திருவோணம் நட்சத்திரம் வருகின்ற இந்த ஆவணி மாதத்தை ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகின்ற நாள் இந்த நாள். என் பிள்ளையே, இன்று இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் தாயானவள் நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷங்கள் உனக்காக இனி வர காத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை வைத்து எதிர்வரப் போகின்ற நிலையை கணித்து விடாதே. உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் அம்மா நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் யாரையும் முழுமையாக நீ சார்ந்து இருக்கக்கூடாது. காலம் மாறும் பொழுது அவர்கள் உன்னை கைவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக கலங்கி விடுவாய். யாரையும் நம்பி வாழாமல் உன்னை நம்பி நீ வாழ பழக வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, முன்பெல்லாம் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களையே சார்ந்து இருப்பார்கள். எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் அவர்களால் தனியாக ஒரு நாளும் சென்றுவிட முடியாது. எப்பொழுதும் அவர்களையே சார்ந்து இருந்ததனால் பின்னாளில் தனித்து இயங்க முடியாமல் வேதனைப்படுவார்கள். ஆனால் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அப்படி அல்ல. எல்லாவற்றையுமே ஒளித்து மறைத்துதான் செய்கின்றார்கள். அதே நேரத்தில் தனித்து நிற்கவும் பழகிவிடுகின்றார்கள். எதுவாக இருந்தாலும் அது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். தனித்து நிற்கிறோம் என்பதற்காக தவறினை செய்துவிடக்கூடாது. தனித்து நின்றாலும் தன்மானத்தோடு தன்னை சார்ந்தவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் நீ மற்றவர்கள் இந்த துணிச்சல்தான் நீ என்பதனை முதலில் புரிந்து கொள். ஐயோ அம்மா என்று படுத்துறங்குகின்ற பிள்ளை அல்ல நீ. எல்லாம் முடிந்து விட்டது, இனி யாரும் இல்லை, நாம் மட்டும்தான் என்று ஒரு நிலை வரும் பொழுது சட்டென்று அந்த நேரத்தில் உனக்கு ஒரு துணிச்சல் வரும். யார் இருந்தால் என்ன, யார் போனால் என்ன, நம் வாழ்க்கையை நாம் வாழத்தான் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் அல்லவா? அந்த நேரத்தில் நீ செய்கின்ற விஷயம்தான் இந்த வாழ்க்கையை உனதாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, எதை பெற வேண்டும் என்பதில் நீ தெள்ளத் தெளிவாக இருந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கு வேண்டியது உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு வேண்டாதது உன்னை விட்டு தானாகவே வெளியே சென்றுவிடும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாது.
பணிந்து போவதனால் இங்கு எல்லோரும் மற்றவர்களை கோழை என்று சொல்லிவிடக்கூடாது. தன்னுடைய பலத்தை காண்பிக்க தகுதியானவன் அவன் அல்ல என்பதைத்தான் அது உணர்த்துகின்றது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை, வெற்றி என்பது ஒரு கதவு போலத்தான் உன்னை சுற்றி இருக்கின்றது. அதை நீ தட்டி பார்க்கும் பொழுது அது திறக்கவில்லை என்றால் அதை நீ முட்டி திறக்க வேண்டும். முட்டியும் திறக்கவில்லை என்றால் என் பிள்ளை, அந்த கதவை நீ உடைத்து சென்றாவது உன்னுடைய வெற்றியை தொட்டுத்தான் ஆக வேண்டும். நீ நினைக்கலாம், அம்மா உடைப்பது தவறில்லையா என்று. நீ உடைக்கவில்லை என்றால் உன் பின்னால் வருகின்றவன் உடைத்துவிட்டு சென்று கொண்டிருப்பான். நீ வேடிக்கை பார்த்துதான் அங்கு நின்று கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது மிகவும் சிறியது. அன்பை அதிகமாகவும், கோபத்தை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தலை விரைவாகவும் வெளிப்படுத்துவதற்கு கற்றுக்கொள். அன்பை அதிகமாக கொடுத்து கோபம் வரும்பொழுது அதை பெரிதாக காட்டிக்கொள்ளாமல், தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்டான் என்றால் அந்த மன்னிப்பினை மனம் இறங்கி கொடுத்து விட்டோம் என்றால் உனக்கு மனதிற்கு எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். எளிமையை காட்டிலும் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிதாக இருப்பது அந்த பணம் கிடையாது. அதுதான் உன்னுடைய மிக பெரிய செல்வம் என்பதனை புரிந்து கொள். பொறுமைதான் உனக்கு மிக பெரிய வெற்றியை பெற்று கொடுக்கும். மற்றவர்களிடத்தில் எது இருக்கிறது என்று நீ உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி வருந்துகின்றாயோ, அதே நேரத்தில் அவர்களிடத்தில் இல்லாத ஒரு விஷயம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீ பெருமைப்பட்டுக்கொள். உனக்குள் இருக்கின்ற பொறுமைதான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, எதையுமே துச்சமாக நினைக்கக்கூடாது. மனிதனாக இருந்தாலும் சரி, ஏதேனும் உயிராக இருந்தாலும் சரி, அல்லது என் குழந்தையே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எதையும் துச்சமென நினைத்துவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய தட்டில் ஒரு பருக்கை தானே மீதம் இருக்கின்றது, அல்லது ஒரு பருக்கை தானே கீழே சிந்தி இருக்கின்றது என்று சாதாரணமாக நினைக்காதே. ஒரு எறும்புக்கு அது ஒரு நாள் உணவு. அதனால் அந்த ஒரு பருக்கையை கூட நீ சாதாரணமாக நினைத்து விடாதே. என் பிள்ளையே, இல்லாத விஷயங்களை தேடும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் உன் கைகளில் கிடைத்துவிடும். இழந்ததை மட்டுமே தேடிக்கொண்டிருக்காதே. ஏனென்றால் அது வேறொருவர் கைகளில் கிடைத்திருக்க வாய்ப்புகள் அதிகம். என் பிள்ளையே, இழந்துவிட்ட பிறகு அதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதில் எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் இருப்பதை நீ இதை தேடுகிறேன் என்று சொல்லி இழந்துவிடக்கூடாது. அதுதான் உன் முழுமையான வாழ்க்கையாக இருக்கலாம். அதனால் அதை இழந்து விடாமல் எப்பொழுதுமே என் பிள்ளை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதை உணர்ந்தவர்கள் ஒரு பொழுதும் துன்பத்தை கண்டு வருந்துவது கிடையாது. அதே நேரத்தில் இன்பத்தை கண்டு துள்ளி குதிப்பதும் கிடையாது. என் பிள்ளையே, எல்லா விதமான விஷயங்களும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை நீ பத்திரமாக பார்த்துக்கொள். சந்தோஷத்தை விட்டுவிட்டு துன்பத்தை மட்டும் ஒரு நாளும் என் பிள்ளை தூக்கி சுமக்காதே. இந்த விடியல் உனக்கான அதிசக்தி வாய்ந்த விடியல். இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தெய்வத்தை மனதார நினைத்து செய்து அவர்களிடத்தில் இருந்து அன்பினை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உன்னுடைய அன்பிற்கு தெய்வம் நிச்சயமாக மனமிறங்கி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.